அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அடியார்களின் மீது மிகுந்த அன்பு உடையவனாக இரக்கம் உள்ளவனாக இருக்கின்றான். அல் வஹாப், தன்னிடம் கையேந்தி வருபவர்களுக்கு அவன் வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவனை நம்பி எந்த ஒரு சூழ்நிலையிலும் கஷ்டத்திலும் கையேந்தி கேட்கும்போது நிச்சயமா அவன் கைவிட மாட்டான், நம்மை காப்பாற்றியே தீருவான். ஒவ்வொரு நாள்லையும் இது நடக்கும். இந்த நாள் அப்படிலாம் இல்லை, எந்த நாளில் நீங்கள் கேட்டாலும் எந்த நேரத்தில் கேட்டாலும் நிச்சயமா உங்களுக்கு பதில் கிடைக்கும். இது பொதுவான நாட்கள். அதிலும் சிறப்பான மாதத்தில் நாம் இருக்கிறோம். எந்த மாதம்? ரமதான் மாதம். ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரொம்ப வாரி வழங்குவான். நார்மலாகவே வாரி வழங்கக்கூடியவன் தான் அவன். ஆனால் இந்த ஒரு மாதத்தில் கணக்கின்றி கொடுப்பான். நம்ம கேட்டதை விட அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இது. இந்த மாதத்தில் நம்மால் எவ்வளவோ அமல்கள் செய்ய முடியுமோ அதை செஞ்சு அல்லாஹின் உதவியை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ அமல்கள்னால் ரொம்ப சிரமப்பட்டு வருத்தி அப்படி செய்யணும் கூட இல்லை. சின்ன சின்னதாக திக்ருகள் இருக்குது. சுபஹான் அல்லா, அல்ஹம்துலில்லா, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ். ரொம்ப சின்ன திக்ரு தானே. இதை சும்மா நீங்கள் ஒரு 100 முறை ஓதி அல்லாஹின் உதவி கேட்டால் கூட அந்த திக்ருகளுக்கு அதிகமான நன்மைகளை கொடுத்து நம்முடைய பிரச்சனைகளை நீக்குவான். அதனால் நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். இந்த ரமதான் மூலமாக உங்கள் கஷ்டங்களை நீக்க பாருங்கள். எவ்வளவோ அதிகமாக துவா செய்ய முடியுமோ அவ்வளவு துவா கேளுங்க. ஏன்னா நிறைய சிறப்பான நேரங்கள் இந்த ஒரு மாதத்தில் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நமக்கு வருது. அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ்விடம் துவா செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய நாட்டங்கள் நிறைவேறும். சஹர் நேரத்தில் கேளுங்க. ஒரு 2 ரக்காத் டெய்லியும் வழக்கப்படுத்திக்கிங்க. தொழுவுறது தஹஜ்ஜுத் தொழுக சொல்லிட்டு அந்த நேரத்தில் தொழுது அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்க. நோன்பு திறக்கும் நேரத்தில் கேளுங்க. இது மாதிரி நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது நோன்பின் முடிவில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை வறுமை, கடன். ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் அதை பற்றி தான் வருது. எனக்கு ரொம்ப கடனாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில், இதுக்கு ஏதாவது துவா சொல்லுங்கள், துவா செய்யுங்க சொல்லிட்டு நிறைய சகோதர சகோதரிகள் கேட்டுட்டு வரீங்க. இதற்காக ஆல்ரெடி நான் துவா போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு ரிமைண்டருக்காக ஒரு முக்கியமான 2 துவாக்களை இன்றைக்கி நான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்னும் 10 நாட்கள் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 10 நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்கள். ரமதான் முழுக்க சிறப்பு தான். அதுலேயும் கடைசி அந்த 10 நாட்கள் சொல்லவே வேண்டாம். இந்த 2 துவாக்களை யார் வீட்டிலலாம் கஷ்டங்கள் இருக்கோ, கடன் இருக்கோ, இந்த 2 துவாக்களை நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு, இஃப்தார் நேரத்தில், சஹர் நேரத்தில் சொல்லிட்டு தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக 100% இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கடன் எல்லாமே நீங்கும். அல்லாஹ் நிச்சயமாக ஒரு வழியை ஏற்படுத்தி தருவான். ஏன்னா அவ்வளவு சிறந்த துவாக்கள். கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை ஏற்பட்டு அதோடு இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமதான்குள்ள 4 பேருக்கு நீங்கள் கொடுத்து உதவி செய்கிற நல்ல நிலைமைக்கு அல்லாஹ் உங்களை உருவாக்குவான். அந்த அளவுக்கு பொக்கிஷமான ஒரு துவாக்கள். 2 துவாக்களை நான் ஓதி காமிக்கிறேன். நீங்கள் இஷ்டம் போல் ஓதுங்க. அதில் ஃபஸ்ட்டு துவா, அல்லாஹும்மக்ஃபினி பிஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னினி பிஃபத்லிக்க அம்மன் சிவாக். யா அல்லாஹ், நீ தடுத்த காரியங்களை விட்டு நீ ஆகுமாக்கிய காரியங்களை கொண்டே போதுமாக்கி கொள்கிற தன்மையை எனக்கு தருவாயாக. உனது அருளை கொண்டு உன் அல்லாதவர்களை விட்டும் என்னை தேவையற்று இருக்க செய்வாயாக. உஹது மலை அளவு கடன் இருந்தாலும் சரி, இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து அந்த நிய்யத்தோடு ஓதிட்டு வரும்போது நிச்சயமாக அல்லாஹ் அதை அடைத்தே தீருவான். அதுக்கு ஒரு வழி காட்டுவான். இந்த துவாவோட சிறப்பு என்னென்னா, வெறும் கடன் மட்டும் உங்களுக்கு அடையாது. இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கிட்டே வரும்போது உங்கள் வீட்டில் ரிசுக்கு பெருகும். ரிசுக்கு பெருகும்னா எப்படின்னா, நீங்கள் 4 பேருக்கு கொடுத்து உதவி செய்கிற நல்ல ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஏன்னா இந்த துவாவோட பொருளை படித்து பாருங்கள். அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு ஆகுமான காரியங்களை கொண்டு நமக்கு போதும் என்ற ஒரு மனம் வேணும். அதாவது ஹராமை விட்டு நம்முடைய வருமானம் ஹலாலாக இருக்கணும். ஹராம இருக்கவே கூடாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயோ, குடிக்கிற தண்ணிலேயோ, உடுத்துகிற உடையிலையோ கொஞ்சம் ஹராம் கலந்துட்டா கூட பரக்கத் இருக்கவே இருக்காது. பரக்கத்தை அல்லாஹ் எடுத்துருவான். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹராம் வந்துடுது. ஆனால் ஹராம் இல்லாத வாழ்க்கை நமக்கு முக்கியம். அப்படி கிடைக்கிற செல்வம் தான் நமக்கு நிலைச்சி நிற்கும். இதை தான் இந்த துவாவில் கேட்குறோம். போதும் என்ற மனசு அவ்வளோ சீக்கிரம் வராது. எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தால் கூட அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, நீ எப்படி இருக்குன்னு கேட்டால் ஏதோ இருக்க அப்படி தான் சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்க அப்படி சொல்ல மாட்டாங்க. இன்னும் மேலும் மேலே கேட்டுக்கொண்டே இருப்பாங்க.
எந்த ஒரு மனுஷங்கிட்ட அல்ஹம்துலில்லா இது போதும் சொல்லிட்டு அந்த அல்ஹம்துலில்லா ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, அது வந்துட்டாலே போதும், அல்லாஹ் இன்னும் மேலும் மேலும் தருவான். இந்த துவாவில் நம்ம இதை தான் கேட்குறோம். அடுத்து என்ன கடைசியாக கேட்குறோம், உன்னை தவிர வேறு யாருக்கிட்டேயும் என்ன கையேந்த வைக்காத. எந்த தேவையும் மற்றவங்ககிட்ட போய் நான் தேவை சொல்லிட்டு நிற்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட நிற்கிறேன், மற்றவங்ககிட்ட நிற்க வச்சிடாத யாரெல்லாம் சொல்லிட்டு கேட்குறோம். அதனால தான் இந்த துவாவிற்கு கடனை அடைப்பதோடு மட்டும் இல்லை, ரிசுக்கை அள்ளித்தரக்கூடிய சிறப்பும் இருக்குது. அடுத்து ரெண்டாவது துவா, அல்லாஹும்ம ஃபாரிஜல் ஹம்மி கேஷிஃபல் கம்மி முஜீப தஅவத்தில் முதுதர்ரீன் ரஹ்மானத் துன்யா வல் ஆஹிரதி வ ரஹீமஹுமா அந்த தர்ஹமுனி ஃபர்ஹம்னி பிரஹ்மத்தின் துக்னீனி பிஹா அர் ரஹ்மதி மன் சிவாக். இந்த துவாவை யார் ஓதுனாங்கன்னா அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களும் அவங்களுடைய மகள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, அவங்க 2 பேரும் ஓதியிருக்கிறாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொஞ்சம் கடன் இருந்தது, அந்த கடனோடு இருக்க அவங்களுக்கு பிடிக்கல. இந்த ஒரு துவாவை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வழியை ஏற்படுத்தி தந்ததாக ஹதீஸ் இருக்குது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதே போல் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் கடன் இருக்குது, கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. கடன் காரணமாக அந்த கடன் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போக அவங்க முகத்தில் முடிக்கவே அவங்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குமா. இப்போ இந்த ஒரு துவாவை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்குது, அதாவது ஒரு பணம் வருது, நல்ல ஹலாலான வழியில் தான், அவங்களே எதிர்பார்க்கல. அந்த பணம் என்ன பண்ணுறாங்க, கடனையும் அடைச்சிடுறாங்க அவங்களுக்கு. அடுத்ததாக மற்றவங்களுக்கு ஒரு நகையும் வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க கையில் மிச்சம் பணமும் இருக்குது. அவ்வளவு சிறந்த ஒரு துவா. கடன் மட்டும் இதனால் போகலை, நம்மக்கிட்ட பணமும் இருக்கும். இது தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷால்லா உங்கள் கடன் பிரச்சனைகள் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு வருமானத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். என்றைக்குமே அந்த பரக்கத்தோடு நீங்கள் இருப்பீங்க. இதனுடைய பொருள் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இதனுடைய பொருள் என்னன்னா, யா அல்லாஹ் துன்பத்தை நீக்குபவனே, துயரத்தை நீக்குபவனே, ஏழைகளின் பிரார்த்தனைகளுக்கு பதில் அளிப்பவனே, இம்மை மறுமையின் கருணையாளனே, இரண்டிலும் என் மீது கருணை பொழிவாயாக. நீ விரும்பியவர்களுக்கு அவற்றை வழங்குவாய், நீ விரும்பியவரை விட்டு அதை நீக்குவாய். அத்தகைய கருணையை என் மீது பொழியும், அது என்னை உன்னுடைய கருணையை தவிர மற்றவர்களின் கருணையை எதிர்பார்ப்பதை விட்டு போதுமானது ஆக்கி வைக்கட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடியவர்களுக்கு ரிசுக்கை வாரி வழங்குவான், தான் நாடியவர்களுக்கு ரிசுக்கை ஆலந்தம் கொடுப்பான். ரெண்டுமே அல்லாஹ்வின் நாட்டப்படி தான் நடக்கிறது. அந்த அல்லாஹ்வின் நாட்டப்படியில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டில் அவன் வாரி வழங்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் நம்முடைய பேரும் வரணும். அப்படி தான் இந்த துவாவில் நம்ம கேட்குறோம். இந்த துவாவில் நம்ம என்ன கேட்குறோம், போன துவாவை கேட்ட மாதிரி தான், மற்றவங்ககிட்ட கையேந்தாமல் நான் உங்ககிட்ட மட்டும் கையேந்தணும், அந்த போதும் என்ற மனம் வரணும் சொல்லிட்டு அல்லாஹிடம் கெஞ்சி கேட்குறோம், ரொம்ப இறங்கி கேட்குறோம். ரொம்ப சிறப்பான துவாக்கள், 2 துவாக்களுமே சிறப்பான துவாக்கள். இதை நீங்கள் தொடர்ந்து இன்ஷால்லா ஓதிட்டு வரும்போது உங்களுடைய கடன் 100% அடையும். ஒரே நியத்துடன் நீங்கள் ஓதணும், பொருள் உணர்ந்து ஓதணும். நிச்சயமாக அல்லாஹ் வழி காட்டுவான் சொல்லிட்டு இந்த துவாவை ஓதிட்டு அதற்கான முயற்சிகளும் நீங்கள் ஈடுபடணும். இப்படி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதை நீங்கள் 100% உணர்வீர்கள். இப்போ இந்த ரமதானில் கஷ்டத்தோடு நீங்கள் ஓதுறீங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமதானில் நல்ல நிலைமைக்கு முன்னேறுவீங்க. இந்த நோன்போடு நோன்பாக உங்களுடைய கடன்கள், கஷ்டங்கள், வறுமை எல்லாம் நீங்கி ஒரு வளமான செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க, இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.